சீமான் கூட்டத்திற்கு தடை, தடையை மீறி கூடுவோம் என சவால் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்ன நிகழ்வு நடந்திருக்கு, எதற்காக இந்த தடை அப்படிங்கிறத நம்ம முழுக்க பார்க்கலாம். அதற்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் நாளைய தினம் ஒரு மிக முக்கியமான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டில் கலந்து கொள்ள இருக்காருங்கிறது தான் ஒரு முக்கிய அறிவிப்பாக தலைமையிலேருந்து வந்திருக்கு. அந்த அறிவிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவர் சேவியர் குமார் அவர்கள் திமுகவின் வன்முறை கும்பலால் அரசியல் காழ்ப்புணர்வு கொண்டு கூட்டுச்சதியின் மூலம் கடந்த 20/1/2024 அன்று கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு இன்று வரை முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படாததை கண்டித்தும் உரிய நீதி விசாரணை நடத்தி கொலையாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர கோரியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் நாளை 26/1/2024 காலை 10 மணியளவில் நாகர்கோயிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. எனவே காலை 10 மணி அளவில் திக்கணங்கோடு JPR திருமண மண்டபத்தில் நடைபெறவிருந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான கிளை பொறுப்பாளர்களுடன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் நேரடி சந்திப்பு மற்றும் கலந்தாய்வு பிற்பகல் 1 மணிக்கு நேரம் மாற்றம் செய்யப்படுகிறது. மேலும் மாலை 5 மணியளவில் களியக்காவிளை பேருந்து நிலையம் அருகில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் பூமியே நம் சாமி என மாபெரும் பொதுக்கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தலைமையிலேருந்து வெளிவந்திருக்குங்க. ஆனால் இதில் என்ன தடை நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாளை நடைபெற இருந்த அந்த சேவியர் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு அந்த மாபெரும் கண்டன போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதியை மறுத்திருக்காங்களாம். இந்த அனுமதியை நீங்கள் மறுத்திருந்தாலும் கூட திட்டமிட்டபடி கட்டாயம் அது நடக்கத்தான் போகிறது. அதனால் நாம் தமிழர் கட்சியுடைய அனைத்து உறவுகளும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தவர் பதிவு செய்திருக்காரு. ஸோ நாம் தமிழர் கட்சி தடையை மீறி நாளைக்கு செய்ய இருக்கிறதால நிறைய நிகழ்வுகள் நடைபெற இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலயமாக தெரிய வருகிறது. இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் திமுக ஆட்சியின் சாதனை. இன்றைய தினத்தில் கூட மிக மோசமான ஒரு நிகழ்வாக ஒரு ரிப்போர்ட்டர் தாக்கப்பட்டிருக்க அந்த நிகழ்வும் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக தமிழகம் அமைதியை இழந்து வருகிறது இந்த திராவிட ஆட்சியில் அப்படிங்கிறதையும் சேர்த்தே நான் பதிவு செய்துக்கிறேன்.